ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் கட்டி ரோல்ஸ் தான் பண்ண போகிறேன். கட்டி ரோல்ஸ், காட்டி ரோல்ஸ் எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன சிம்பிளான ஒரு சிக்கன் ரேப்பு மாதிரி. ஸோ அதுக்கு வந்து இப்போ சிக்கனை வந்து மேரினேட் பண்ண போகிறோம். ஒரு மிக்சிங் பவுலில் நான் வந்து சிக்கன் பிரெஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பிரெஸ்ட்டு வந்து இங்கே கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு மீடியம் சங்க்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இன்னும் ஜூஸியான சிக்கன் இது வேணும் அப்படின்னா தை மீட் எடுத்துக்கோங்க. போன்லெஸ்ஸாக இருக்கட்டும். இப்போ வந்து தயிர், ஒரு 1/2 கப் தயிர். ஸோ தயிர் மெயின்லி அந்த சிக்கனை வந்து டெண்டரைஸ் பண்ணும். அதுக்கு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அந்த ஸ்மெல்லுக்கு வேண்டி. அடுத்து வந்து ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், ஜீரகத்தூள், கரம் மசாலா, பிளாக் பெப்பர் பவுடர், மஞ்சப்பொடி, எல்லா ஸ்பைசஸையும் நான் ஒரே பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஹோல் ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த கபாபுக்கு தேவையான அளவு சால்ட், அதுக்கப்புறமா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி கீரை. நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து புதினா கூட ஆட் பண்ணிக்கலாம். பொடிசாக கட் பண்ணது நல்ல ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த சிக்கனுக்கு வந்து மாய்ஸ்னஸ் கொடுக்கறதுக்கு. நீங்கள் சிக்கன் தை மீட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் போதும். இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. ஸோ எல்லா மேரினேஷன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மினிமம் 30 மினிட்ஸ், மேக்ஸிமம் ஓவர் நைட் வரைக்குமே நீங்கள் மேரினேட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ ஒரு பிளாஸ்டிக் ரேப் வச்சு டைட்டாக பண்ணிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். இது வந்து ஒரு 2 hours வந்து மேரினேட் ஆகட்டும். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் எல்லாம் போட்டாச்சு. இப்போ 2 பக்கமும் ஒரு 5 to 6 மினிட்ஸ், ஒரு இல்லாட்டி ஒரு 8 மினிட்ஸ் போல் உங்கள் சிக்கன் இதை பொறுத்து குக் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ நம்மளோட சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு, கொஞ்சம் கலருமே கிடச்சிருச்சு. நான் இதை வந்து ஒரு க்ளீனான பவுலில் மாற்றி அடுத்த பேட்சை வந்து இந்த மாதிரி க்ரில் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சிக்கன் குக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த கட்டி ரோலுக்கு உண்டான அந்த மசாலா மாதிரி உள்ளது ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் ஆயில் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ரொம்பலாம் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, குயிக்காட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் கேப்சிகம். ஸோ இந்த 3 ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் இதை வந்து நான் ஹை ஃப்ளேமில் சாட்டே பண்ண போகிறேன். அதாவது அதோட அந்த பச்சை ஸ்மெல் வந்து கொஞ்சம் போய் கொஞ்சம் குக் ஆகும். இப்போ நம்மளோட வெங்காயம், கேப்சிகம் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடயே வந்து காஷ்மீரி சில்லி பவுடரும் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ஒரு ஸ்ப்ளாஷ். இப்போ இது நல்ல ஒரு இது மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சா, இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கன் ஆட் பண்ணி இந்த ஆனியன், தக்காளி கூட, ஆனியன் கேப்சிகம் கூட நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்ல ஒரு பெரட் மாதிரி பெரட். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மசாலா வந்து நல்ல அந்த இதில் போட்டாகும் ஒன்று, இன்னொன்று வந்து சிக்கனுமே ட்ரை ஆகாது. இப்போ ஃபைனலாக சாட் மசாலா பவுடர், இப்போ இதை ஹை ஃப்ளேமில் 1 மினிட் ஃப்ரை பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட சிக்கன் மசாலா ரெடி.
இப்போ வந்து கட்டி ரோல்ஸ் அசம்பிள் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இப்போ வந்து நம்மளோட ரேப்புக்கு அந்த டொர்ட்டியாவை வந்து டோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ யூஸ்வலாக கட்டி ரோல்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த ரோட்டி இல்லைன்னா பராட்டா அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த ஃப்ளார் டோட்டியா இருக்குல்ல, இதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ஆயிலில் 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே நம்ம வந்து எக் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லேசாக 2 பக்கமும் குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக கலர் வந்தோடனே நான் வந்து இங்கே எக்கு வந்து பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சமாக ஊற்றி இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸோ எக்கு வந்து ஒரு லேயர் மாதிரி வரணும். இப்போ இதை திருப்பி போட்டு இதை குக் பண்ணணும். ஸோ வேணும்னா லேசாக ஆயில் வந்து ட்ரிப் பண்ணிக்கலாம். ஸோ இதை குக் பண்ணிவிடுங்க. ஒரு பக்கம் லைட்டாக குக் ஆனதுக்கப்புறம் இதை திருப்பி போட்டு அடிப்பக்கமும் நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு 2 பக்கமும் குக் பண்ணியாச்சு. இப்போ எடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து அசம்பிள் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ அசம்பிள் பண்ணுறதுக்கு நான் கீழே வந்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைன்னா அந்த ரேப்புக்கு உண்டான அந்த ஷீட் வந்து லைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நம்மளோட அந்த எக்கு மேலே லேயர் வச்ச டொட்டியா வந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்மளோட அந்த திக்காக பண்ணியிருக்கிற மசாலாவை சென்டரில் வச்சிடலாம். ஆக்சுவலி இதுக்கு மேலே நீங்கள் எந்த சாஸுமே விட தேவையில்லை. பிகாஸ் நம்ம எல்லா சாஸுமே நம்ம இந்த மசாலாவில் ஆட் பண்ணிட்டோம். அதனால் நீங்கள் தனியாக எதுவுமே விட தேவையில்லை. ஓகே, அதுக்கப்புறமா கொஞ்சம் க்ரன்ச்சினஸுக்கு மேலே லெட்யூஸ் இல்லைன்னா கொஞ்சம் கேபேஜ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம். இதுக்கு மேலே வந்து சாட் மசாலா பவுடர் ஒரு பிஞ்ச் தூவி விடுங்க ஃப்ளேவருக்கு. அதே மாதிரி கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் போதும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ரேப்பை ரோல் பண்ணிடலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபில்லிங் இந்த சைடில் வைக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ரோல் பண்ணிடலாம். டைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த பேஸை மட்டும் ஃபோல்ட் பண்ணி நல்லா டைட்டாக ரோல் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட கட்டி ரோல்ஸ் ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அவுட்டர் ரேப் வந்து நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆடியோட யூனி ரேப்ஸ் தான். ஸோ இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக ரேப் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ செம்ம டேஸ்டான காட்டி ரோல்ஸ், சிக்கன் காட்டி ரோல்ஸ் ரெடி.